இது போன்று வெற்றி நிகழ்வு நடைபெறும் போது அதிகப்படியான ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடுவது ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டும், திட்டமிடப்பட வேண்டும், கணித்திருக்க வேண்டும். ஆனால் அதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நுழைவாயில் 3 அருகில் வீரர்கள் வரும்போது லட்சக்கணக்கான ரசிகர்கள், அனைத்து ரசிகர்களுமே அந்த குறிப்பிட்ட நுழைவாயிலை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள். கட்டுக்கடங்காமல் கூட்டம் கூடியிருக்கிறது. காவலர்கள் செய்வதறியாது இதுபோல் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி இருக்கிறார்கள். ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகப்படியானோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுரிங் மருத்துவமனை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய முதல்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து கர்நாடக அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டு கர்நாடக துணை முதலமைச்சர் அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். உயிரை விட உங்களுக்கு இது போன்ற வெற்றி கொண்டாட்டம் பெரிதல்ல என்ற ஒரு கருத்தையும் துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதத்தில் பல்வேறு விதமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டம் ஒரு முகம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மைதானத்திற்கு உள்ளே பாதுகாப்பாக ரசிகர்களும் சரி, வீரர்களும் சரி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு சோக நிகழ்ச்சி அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறாது. வெளியே முண்டியடித்துக் கொண்டு பாஸ் இல்லாத ரசிகர்கள், அனுமதி இல்லாத ரசிகர்கள் உள்ளே நுழையும் போதுதான் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுவதும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. நீங்கள் பாதுகாப்பு பிரச்சனை என்ன என்று கேட்ட பொழுது வான்கடை மைதானத்தில் அது ஒரு பெரிய ஒரு 100 அடி சாலை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ரசிகர்கள் முழுவதுமே அங்க நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ரோடே தெரியாத அளவிற்கு ரசிகர் எந்த பக்கம் திரும்பினாலும் ரசிகர்கள் தலை. அங்கேயும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடியிருந்தார்கள். அங்கு எந்த விதமான ஒரு போக்குவரத்துக்கும் அனுமதி தரப்படவில்லை. ஆனால் இந்த பகுதியில் அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதிலும் பல்வேறு விதமான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஆர்சிபி ரசிகர்கள், விராட் கோலி ரசிகர்கள் 18 வருட கனவு நிறைவேறியிருக்கிறது. நேரடியாக சென்று வெற்றியை கொண்டாடி தீர்க்க வேண்டும் என மைதானத்தை நோக்கி படையெடுத்த ரசிகர்கள் என 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடியதன் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு சோக நிகழ்வானது அரங்கேறி இருக்கிறது. இதற்கு பிறகு உடனடியாக ரசிகர்கள் மைதானத்திலிருந்து வெளியேற்றுவதையும் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். போக்குவரத்து நெரிசல் காரணமாக உடனடியாக வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை. சிறிய தடியடி எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. சிறிய இளம் ரசிகர்கள் அதிகப்படியானோர் கூடியிருப்பதன் காரணமாக அவர்கள் மீது பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்த முடியவில்லை. தடியடி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை என துணை முதலமைச்சர் அவரும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அதையும் மீறி தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மற்ற வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மீண்டும் மைதானத்திற்கு உள்ளே வந்துவிடக்கூடாது, இந்த செய்தி சென்று சேராமல் அவர்கள் மைதானத்தை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் போக்குவரத்து தரப்பிலிருந்தும் தொடர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய ரசிகர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து அங்கு நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. பாதுகாப்பில் பல்வேறு விதமான பிரச்சனைகள். காவலர்கள் தொடர்ந்து மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 5000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி உடல்நலக்குறைவு ஏற்பட்டவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார்கள். இனிமேல் அந்த இடத்தில் ஒரு பெரிய லெவல் சடையாண்டி இணைப்பில் இருங்க. பெங்களூர்ல இருந்து பத்திரிகையாளர் திருமிகு ரோகிணி நம்மோடு இணைகிறாங்க. வணக்கம் ரோகிணி. இப்போ இந்த விஷயத்துல நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இப்போ ரைஸ் ஆயிருக்கு. இந்த 5000 பேர் தான் அங்க அந்த செக்யூரிட்டிக்குன்னு இருந்திருக்கிறாங்க போலீஸ் சைட்ல இருந்து அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கான முன்னாடியே ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல இது பண்ணிட்டாங்க. இதுக்கான ப்ராப்பரான அந்த திட்டமிடல் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு பிரகாரம் போலீஸ் ஒரு 2 லட்சம் ஆளுகள் அங்கே வருவாங்க. 6 லட்சம் ஆளுகள் இருக்காங்க. சென்னை ஸ்டேடியம் நீங்க அந்த லே அவுட் பார்த்தாலும் ஒரு 3 மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும். 2.5 லட்சம் ஆளுகளுக்கு மேல 6 லட்சம் ஆளுகள் போய் ஒரு 5000 போலீஸ் பர்சனல் லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரொசெஷன் நடத்தணும். அந்த ப்ரொசெஷன் ஃபர்ஸ்ட் அட்வைசரி கொடுத்தாங்க, அந்த ப்ரொசெஷன் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு. அந்த ப்ரொசெஷன் என்னாலும் கவர்மெண்ட் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இருந்தாங்க. அந்த ப்ரொசெஷன் விதான் சௌதா கவர்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து சிதசுவாமி ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ரொசெஷன் எடுக்கிறதுக்கு அவர் அன்அபிஷியலா எடுக்க போனாங்க. அந்த டைம்ல இந்த ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. 2வது இது யாரு ஆளுகளுக்கு பாசஸ் இருக்கோ
இல்ல அவள்கிட்ட ஐடென்டிட்டி கார்ட்ஸ் இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருந்தது என்டர் பண்ணதுக்கு. அது இன்ஃபர்மேஷனும் அட்வைசரி போலீஸ் கொடுத்தாங்க. என்னாலும் ஆளுகள் டபுள் அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 6 lakhs ஆளுகள் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அது காரணம் இந்த ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. இதோட காரணம் 3 காசஸ். ஒன்னு, ஃபர்ஸ்ட் டிராபிக் அட்வைசரி பீப்புள் ஆளுகள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, போலீஸ் அவ்வளோ டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டுல இருந்தது. மூணாவது, கவர்மெண்ட்ல இருந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுல இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம்க்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு. அதுதான் இந்த ஹோல் இஷ்யூட ப்ராப்ளம். இப்போ ஃபைனல் ஆயிட்டு நம்பர்ஸ்ல 11 பேர் 11 dead and 27 injured. இதான் நம்பர் நம்ம கையில இருக்கு. சொன்னா ரைட். இப்போ லேக் ஆஃப் பிளானிங் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மெஸ்ஸப்பை கொண்டு போய் கொடுத்துருக்கு. ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, 11 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன விஷயத்தை வந்து அடுத்து நடவடிக்கை எடுக்கணும்? இங்கே ஸ்டில் அந்த கிரவுண்டில் நடக்கிற அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக பேசப்படுது. அது எப்படி பார்க்கலாம்? இப்போ கவர்மெண்ட் இப்போ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிடுறாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அந்த மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கவாங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணோம். பட் இப்போத்துக்கு அந்த என்டையர் ஏரியா சின்னசாமி ஸ்டேடியம் ஏரியா அவர் கிளியர் பண்ணிட்டாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 3 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு பக்கத்துல, அதுவும் அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ரையாரிட்டி செக்யூரிட்டி ஆஃப் பீப்புள் அவ வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லி அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ரெண்டாவது, யார் இன்ஜர்டா இருக்காங்களோ அவளுக்கு மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கணும். நான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸர் பேசின போனோம், அவ அதான் சொன்னாங்க. ப்ரையாரிட்டி இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். எமர்ஜென்சி மீட்டிங் ஒரு 1 hourல சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. நன்றி ரோகிணி. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சென்னை பெங்களூருவில் ஆர்சிபி அணியினுடைய அந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு என்பது பெரும் சோகத்தில் முடிந்திருக்கிறது. 11 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு இந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்பதாகவும் மன்னிப்பு கேட்பதாகவும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் வெற்றி கொண்டாட்டம் ஒருபுறம் நடைபெறுவது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அடிப்படையான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து ஒரு சிறப்பு நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.